கடந்த சில மாதங்களாவே தங்கத்தோட விலை பார்த்தோம்னா ரொம்ப வேகமா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்திருக்கு. இப்ப ரீசெண்டா தங்கத்தோட விலை பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. சோ தங்கத்தோட விலையை பொறுத்தளவுல ஏறுதா இறங்குதா இந்த மாதிரியான விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இருந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக தொடர்ச்சியாக நம்ம ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய ஊக்கமாக இருக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனலிட்டிக்ஸ் சொல்லுது. ஸோ தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். அரசியலிருந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு வேற ஒரு விஷயம், தங்கம் இன்னைக்கு நடுத்தர குடும்பங்களை பயத்துல ஆழ்த்திருக்கு. ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறது எப்படி, என்ன பண்றது, எப்படி அட்டன் பண்றது அப்படி ரொம்ப திகைச்சு போயிருக்காங்க. ஏன் அப்படின்னா செய்கூலி சேதாரம்லாம் செய்து கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா ஒரு பவுன் தங்கம் வந்திருக்கு. குறைந்தபட்சம் ஒரு 10 பவுன் போடணும் அப்படின்னாலும் 10 லட்ச ரூபா இன்னைக்கு வைக்க வேண்டிய ஒரு சூழல்ல சிக்கியிருக்காங்க. திடீர்னு நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று இன்றுலாம் சேர்த்து ஒரு 4000 ரூபா கிட்ட தங்கம் விலை குறைஞ்சிருக்கு. திடீர்னு ஏறுது, திடீர்னு குறையுது. எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த தங்கத்தை? கோல்டை பொறுத்தளவுல கோல்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மெட்டல். கோல்டுக்கு நிறைய சிறப்பான குணங்கள் உண்டு. ஒன்று, கோல்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். கோல்டை யூஸ் பண்ணி நல்ல அழகான ஆபரணங்கள்லாம் நம்ம உருவாக்கலாம். ஸோ அதனால மன்னர்களா இருக்கலாம், பெரிய பிரபுக்களா இருக்கலாம், பணக்காரர்களா இருக்கலாம், அவங்க எல்லாருக்குமே எப்பவுமே கோல்டு மேல ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு உண்டு. ஸோ கோல்டுக்கு அது ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுது. அது போக கோல்டு பொறுத்தளவுல ஒரு டியூரபிலிட்டியும் உண்டு. கோல்டு ஈஸியா ஃபேட் ஆயிராது. அதே மாதிரி கோல்டு துருப்பிடிக்காது. ஸோ நீங்க நிறைய நாள் கோல்டை சேஃபா வச்சுக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலா ஏன்ஷியன் பிரமிட்ஸ்குள்ளேயும் நிறைய கோல்டு இருக்கு, நிறைய கோல்டு ஆர்னமெண்ட்ஸ்லாம் இருக்கு. இப்ப அயன்லாம் பாத்தீங்கன்னா துருப்பிடிச்சிரும், சரியான அந்த பழைய ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் கிடைக்காது. ஆனா கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கும் ப்ராப்பர் கண்டிஷன்ல அந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் இன்னைக்கும் இருக்கு. அந்த டூம்ஸ்குள்ளலாம் போனா இன்னைக்கும் கோல்டு இருக்கு. ஸோ அந்த வகையில கோல்டுக்கு டியூரபிலிட்டியும் இருக்கு. அப்புறம் முக்கியமா கோல்டை பொறுத்தளவுல ஈஸியா கிடைச்சிடாது, ஒரு ஸ்கேசிட்டி இருக்கு. ஸோ கோல்டு கிடைக்கிறது கஷ்டம். ஸோ ஒரு டிமாண்டும் கோல்டுக்கு இருக்கு. இப்போ பேப்பர் கரன்சிலாம் எடுத்துக்கிட்டோம்னா பிடிச்ச மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணி தள்ளிடலாம். ஆனால் கோல்டு அப்படிலாம் பண்ண முடியாது. கோல்டோட சப்ளை பார்த்தோம்னா கான்ஸ்டன்டாக தான் இருக்கும். இயற்கையிலேருந்து நம்ம எடுக்கிறது தான். ஆர்டிஃபிஷியலாக நம்ம கோல்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜும் கோல்டுக்கு இருக்கு. இந்த மாதிரி கோல்டுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கனால ஹிஸ்டாரிக்கலாவே கோல்டை பொறுத்தளவுல ஸ்டோர் ஆஃப் வேல்யூம்பாங்க. நம்ம சேவிங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு பொருள் கோல்டு. இப்போ நம்ம ஒரு 10 லட்ச ரூபாவை நம்ம கரன்சியில நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம்னா 10 வருஷம் கழிச்சு அதோட வேல்யூ கம்மி ஆயிடும். ஆனா இதே 10 லட்ச ரூபாய்க்கு மதிப்பான கோல்டு நம்ம பீரோல வைக்கிறோம்னா 10 வருஷம் கழிச்சு அதோட வேல்யூ கம்மி ஆகாது, அதிகமாகும். லேண்டுக்கும் இந்த இது உண்டு இல்லையா? எப்பவும் லேண்டோட வேல்யூ ஏறும்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு சொல்லலாம் அந்த மாதிரி. ஸோ வேல்யூவை ஸ்டோர் பண்றது ஈஸி. லேண்டை பொறுத்தளவுல என்னன்னா திடீர்னு கவர்மெண்ட் மாறலாம், 100 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனால் கோல்டு பொறுத்தளவுல ஒரு கையில கோல்டு இருந்ததுன்னா அதுக்கு வேல்யூ இருக்கும். ஆமா, திடீர்னு ஏர்போர்ட் கட்டுறேன், ரோடு போறேன்னு எடுத்துருவாங்க. ஆமா, ஸோ அதனால கோல்டை பொறுத்தளவுல நீங்க பணத்தை சேவ் பண்றதுக்கு எக்ஸலண்டான ஒரு சோர்ஸ். அதை யூஸ் பண்ணி வேல்யூவை நீங்க அருமையா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதனால ஹிஸ்டாரிக்கலா எப்பவுமே கோல்டுக்கு பெரிய ஒரு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கு. இது ஒரு சைடு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கோல்டோட பிரைஸ் ஏன் இப்ப ஏறுச்சு அப்படின்றது ஃபர்ஸ்ட். ஏன் ஏறுச்சுன்றத பேசுவோம், அதுக்கப்புறம் ஏன் இறங்குது அப்படின்றத நம்ம பேசுவோம். இப்ப நான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் கிடையாது. அதே மாதிரி பொருளாதாரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பின் பாயிண்டா இதனாலதான் நடக்குதுன்னு சொல்ல முடியாது. நம்ம சில விஷயங்களை ப்ராடரா பேச முடியும். ஸோ ஒன்று, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது, அதனால நான் சொல்ற விஷயங்கள்லாம் பேஸ் பண்ணி எதுவும் செஞ்சிடாதீங்க. ரெண்டாவது, இது நம்ம ஓரளவுக்கு ப்ராடா சில விஷயங்கள் நம்ம பேசணும். சில விஷயங்கள் ப்ராடா அப்ளை ஆகும் இல்லையா, அது மட்டும் நம்ம பேசணும். ஸோ இப்போ கோல்டை பொறுத்தளவுல ஹிஸ்டாரிக்கலா ஃபர்ஸ்ட் எந்தெந்த காலகட்டங்கள் எல்லாம் கோல்டோட பிரைஸ் ரொம்ப அதிகமாகுதுன்றதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதை நம்ம ப்ராப்பரா அனலைஸ் பண்ணாலே இப்போ ஏன் கோல்டோட பிரைஸ் அதிகமாச்சுன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஹிஸ்டாரிக்கலா பார்த்தோம்னா பொருளாதார வீழ்ச்சி எப்பெல்லாம் ஏற்படுதோ அப்பெல்லாம் கோல்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிரேட் டிப்ரெஷன் காலகட்டத்தில் கோல்டோட பிரைஸ் பார்த்தோம்னா டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆகுது 1930s. அதே மாதிரி செகண்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1970s ஸ்டாக்ஃப்ளேஷன்
ஸ்டாக்ஃபிளேஷன் ஆஃப் த 1970s அது நடக்குது. அப்புறம் 71ல பிரெட்டன் வூட்ஸ் சிஸ்டம்ல இருந்து வெளியே வராங்க அமெரிக்கா. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது அந்த காலகட்டத்திலையும் பார்த்தோம்னா ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சி இருக்கு. அப்பயும் கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் .com பபிள் பர்ஸ்ட் நமக்கு தெரியும். அந்த காலகட்டத்தில் 2000 இந்த காலகட்டத்தில் கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. 2008-9 இந்த காலகட்டத்தில் கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. கோவிட் காலகட்டத்தில் கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஏன் இந்த மாதிரி பொருளாதார வீழ்ச்சிலாம் ஏறும்போது கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற கேள்வி இருக்கு. இப்போ என் கையில் நிறைய பணம் இருக்கு. ட்ரெடிஷ்னலாக நம்ம சில இடங்களில் இன்வெஸ்ட் பண்ணுவோம்ல, ஸ்டாக்ஸில் ஷேர்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் போது அப்பீலிங்காக இருக்காது. போட்ட காசு வருமா வராதா, என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரியான சூழல்லாம் இருக்கும்போது கோல்டு வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கு. ஸோ நமக்கு சிஸ்டம் மேலே நம்பிக்கை இல்லை, ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை, நம்ம பணத்தை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது கோல்டு ஒரு நல்ல ஆப்ஷன். கோல்டு ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அதனால ஒரு சேஃப் பெட் கோல்டு. அதனால அந்த கோல்டு வந்து நம்ம கோல்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போவும் மக்கள் நிறைய கோல்டு நோக்கி நிறைய மக்கள் போறாங்க, கோல்டு நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அந்த சிக்கல் இருக்குன்றது தான் அர்த்தம். குறிப்பா இப்போ ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் நிறைய குழப்பங்கள் இருக்கு. இந்த டேரிஃப் வார்லாம் நடக்குது. இந்த டேரிஃப் வார்லாம் கரெக்டாக கிரேட் டிப்ரெஷன் மாதிரி நடந்த விஷயம் தான். கிரேட் டிப்ரெஷனுக்கு முன்னாடியும் இதே மாதிரி ட்ரேட் வார்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் தான் எக்கானமி கொலாப்ஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த ட்ரேட் வார்லாம் நடக்குதுனாலே சில அன்சர்டனிட்டிஸ் இருக்கு. இப்போ சைனா பயங்கரமா டேரிஃப்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க, அமெரிக்கா பயங்கரமா டேரிஃப்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க. இதெல்லாம் நடக்குதுன்னா நேச்சுரலா இன்வெஸ்டர்ஸ் என்ன யோசிப்பாங்க, ஒரு இன்சர்டனிட்டி இருக்குல்ல. ஸோ அப்போ சேஃபா போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கோல்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்றதுன்றது ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். ஸோ எல்லாரும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நேச்சுரலா கோல்டோட ப்ரைஸ் பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகும். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, நான் சொன்னது போல கிரேட் டிப்ரெஷன் காலகட்டத்தில் 1930s கோல்டோட ப்ரைஸ் பார்த்தோம்னா டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பொருளாதாரத்தில் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை, மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ மக்கள் என்ன பண்றாங்க, ஹெவியா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எஃப்டிஆர் என்ன பண்றாரு, பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் என்ன பண்றாரு, அவர் பீரியட்ல கோல்டை பிரைவேட்டா ஓன் பண்றதை பேன் பண்றாங்க. ஸோ மக்கள் அதிகப்படியாக கோல்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறனால அதை பேன் பண்ணுறாங்க. நீங்கள் ப்ரைவேட்டாக கோல்டை ஓன் பண்ண முடியாது. ஏதோ ரொம்ப சின்ன லிமிட், இந்த லிமிட்டை மட்டும் நீங்கள் கிராஸ் பண்ணி பண்ண முடியாது, கொஞ்சமாக வச்சுக்கலாம். அதை தாண்டி நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பேன் கொண்டு வராங்க. 1933 கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன் அந்த பேனை. ஸோ ஏறக்குறைய அந்த காலகட்டத்தில் கொண்டு வராங்க. அதோட லாஜிக் என்னன்னா, இப்போ 1900 கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் கொண்டு வராங்க அமெரிக்காவில். ஸோ இப்போ அமெரிக்கன் டாலரை கோல்டை வச்சு பேக் பண்றாங்க. ஸோ 1930s என்ன ஆகுது, பெரிய கிரேட் டிப்ரெஷன் வருது. அமெரிக்காவுக்கு நிறைய கரன்சி பிரிண்ட் பண்ண வேண்டிய தேவை ஏற்படுது. நம்ம அப்படிதானே பண்ணுவோம். ஒரு போருக்கு போறோம்னா பணம் என்ன பண்ணுவோம், நிறைய கரன்சியை பிரிண்ட் பண்ணுவோம். அதே தேவை அமெரிக்காவுக்கும் ஏற்படுது. ஆனா அமெரிக்காவில் சிக்கல் என்னன்னா, டாலரை கோல்டு பேக் பண்ணுது. ஸோ நீங்க பிடிச்ச மாதிரி கரன்சியை பிரிண்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ நிறைய கரன்சி பிரிண்ட் பண்ணணும்னா உங்களுக்கு கோல்டு ரிசர்வ்ஸ் நிறைய இருக்கணும். ஸோ ரூஸ்வெல்ட் என்ன பண்றாருன்னா, மக்கள் இருக்க கோல்டெல்லாம் வாங்குறாரு. ஒரு சின்ன அமௌண்ட்டை கொடுத்து மக்கள் இருக்க கோல்டெல்லாம் வாங்குறாங்க. கோல்டெல்லாம் வாங்கியாச்சுனாலும் நீங்க கரன்சி நிறைய பிரிண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, கோல்டோட பிரைஸை இன்க்ரீஸ் பண்றாரு, டாலரோட வேல்யூவை டிவேல்யூட் பண்ணிடுறாரு, டாலரோட வேல்யூவை கம்மி பண்ணிடுறாரு. கோல்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் டாலரோட வேல்யூ கம்மி ஆயிடும் இல்லையா. ஸோ அந்த விஷயத்த அவரு பண்றாரு. ஸோ இதெல்லாம் பண்றதுக்காக அவரு கோல்டை பேன் பண்ணி கோல்டை மக்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்றாரு. ஸோ இதெல்லாம் நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, ஒன்று நீங்க சொன்னீங்க இல்லையா, பொதுவாக நம்ம அரசியல் பேசுவோம், இப்போ நம்ம தங்கத்தை பத்தி பேசுறோம்னு. அரசியலும் தங்கத்தோட கனெக்ட் ஆயிருக்கு. அதுவும் ட்ரெடிஷ்னலாக ரொம்ப க்ளோஸா அரசியலோட தங்கம் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அதாவது இப்போ விளையாட்டுறதுக்கும் ஒரு அரசியல் பின்னணி இருக்குன்றீங்க. கரெக்டா. இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் அதானே, எல்லாமே அரசியல் தானே. ட்ரம்ப்பை பத்தி நான் பேசினதா இருக்கலாம், மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்புறம் முக்கியமா என்னன்னா, யுக்ரைன் வார் நடந்ததுக்கு அப்புறம் ரஷ்யாவோட அசட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்றாங்க, இன்டர்நேஷனல் அசட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்றாங்க. ஸோ அப்போ மற்ற நாடுகளுக்கு நம்பிக்கை போகுது, நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம அசட்ஸையும் இவங்க ஃப்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம டாலரை நம்பி இருக்கக்கூடாது,
டாலர் ரிசர்வ்ஸ் நம்பி இருக்கக்கூடாது. நம்ம அப்ப வேற என்ன பண்ணணும், வேற நிறைய இடங்களையும் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அப்ப சென்ட்ரல் பேங்க்ஸ் என்ன பண்றாங்க, இப்ப நிறைய நாடுகளோட சென்ட்ரல் பேங்க்ஸ் என்ன பண்றாங்கன்னா மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா கோல்ட்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்தியா நிறைய கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. நம்ம ரிசர்வ் பேங்க் நிறைய கோல்டு வாங்குறாங்க. சைனா அதே மாதிரி ஹெவியா கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. போலண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க. டர்க்கி இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த நாடுகளுக்குலாம் அமெரிக்காவோட பிரச்சனை இருக்கு. ஸோ இவங்களுக்குலாம் அமெரிக்காவோட பிரச்சனை இருக்கும்போது டாலரை தாண்டி அப்படி ஸ்லைட்டா கோல்டு பக்கம் இவங்க எல்லாம் திரும்புறாங்க. ஸோ இது எல்லாமே பொலிட்டிக்ஸ் தானே. பொலிட்டிக்கல் இன்சர்டனிட்டி இருக்கு, பொலிட்டிக்கல் குழப்பங்கள் இருக்கு, ட்ரேட் வார் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நடக்கும்போது கோல்ட்ல அவங்க ஹெவியா இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த விஷயங்கள் இப்ப போயிட்டு இருக்கு. ஸோ இப்ப கோல்டோட பிரைஸ் ஏறுதுன்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு, போய்கிட்டே இருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால ஓகே, ஒரு பாயிண்ட் வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு சீலிங்கை டச் பண்ணதுக்கு அப்புறம் இறங்க ஆரம்பிக்குது. இறங்குதுன்னா ஃபுல்லா இறங்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இறங்குறதுமே கொஞ்சம் தான் இறங்கும், ஒரு 4000 3000 5000 அவ்வளவுதானா? ஃபுல்லா இறங்காது. ஹிஸ்டாரிக்கல அதுக்கும் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இருக்கு. இப்போ கோல்டோட பிரைஸை பார்த்தோம்னா ஒரு 100 இயர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மோஸ்ட்லி ஏறி தான் போயிருக்கு. சில பாயிண்ட்ல மேலே ஏறும், அப்போ கொஞ்சம் டிராப் ஆகும், அப்புறம் திருப்பி மேலே ஏறும், கொஞ்சம் டிராப் ஆகும், அப்புறம் திருப்பி மேலே ஏறும், கொஞ்சம் டிராப் ஆகும். பட் ஓவராலா கிராஃபை பார்த்தோம்னா நல்லா சாலிடா ஏறிட்டு தான் போகுது. இப்போ கோல்டு நம்ம வாங்குறோம்னா சில தேவைகளுக்காக வாங்குறோம். நமக்கு தேவைகள் இருக்கு, அதுக்காக நம்ம கோல்டை வாங்குறோம். அப்ப கோல்டு நமக்கு வேல்யூ ஆட் பண்ணுது இல்லையா, நமக்கு ஒரு வேல்யூவை கோல்டு கொடுக்குது. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த வேல்யூவை தாண்டியும் கோல்டு நிறைய வாங்க ஆரம்பிப்பாங்க. எதுக்குன்னா ஷார்ட் டேர்ம்ல ப்ராஃபிட் எடுக்கிறதுக்காக. கோல்டோட ரேட் அதிகமாயிட்டு இருக்குன்னு நம்ம என்ன யோசிப்போம், அப்ப நான் டக்குன்னு அதை வாங்கிட்டு இன்னும் ஒரு வாரம் கழிச்சு விதா நான் ப்ராஃபிட் எடுக்கலாம்ல, அந்த எய்ம்லயும் நிறைய வாங்க ஆரம்பிப்போம். அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பீக்கை டச் பண்ணும்போது எல்லாம் விற்க ஆரம்பிச்சிருவாங்க. விற்க ஆரம்பிக்கும் போது கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும். கொலாப்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு டிராப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது அந்த பிரைஸ் கரெக்ஷன் பாங்க. அதுக்கு ஆக்சுவலா ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா, அங்க வந்து சேரணும். ஆக்சுவல் வேல்யூ தாண்டி கொஞ்சம் மேலே ஏறிடும். ஏன்னா லாபத்துக்காக நிறைய பேர் எக்ஸ்ட்ராலாம் வாங்க ஆரம்பிப்பாங்க, ஷார்ட் டேர்ம்ல கெயின் பாக்குறதுக்காக. அதுக்கப்புறம் அதெல்லாம் கரெக்ட் ஆகி கரெக்டான ரேட்டுக்கு வந்து அது சேரணும். ஸோ அதனால இப்ப அந்த விஷயம் நடக்குது. கொஞ்சம் ஓவரா மேலே ஏறினதுக்கு அப்புறம் கொஞ்சம் டிராப் ஆகுது. ஸோ இப்போதைக்கு பார்த்தோம்னா இந்த டிராப்புக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, டாலர் இப்ப ஸ்ட்ராங் ஆயிருக்கு. டாலர் ஸ்ட்ராங் ஆனா நேச்சுரலா கோல்டுக்கான டிமாண்ட் கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்டை 1900 யூஎஸ்ஏல கொண்டு வராங்க. ஸோ டாலருக்கும் கோல்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. டாலரை பேக் பண்ணது அந்த காலத்துல கோல்டு தான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 1944 வேர்ல்டு வார் முடியறதுக்கு முன்னாடி பிரெட்டன் வூட்ஸ் சிஸ்டமை கொண்டு வராங்க. பிரெட்டன் வூட்ஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது. நிறைய நாடுகள் ஒரு 40 to 50 கண்ட்ரிஸ் வந்து அந்த கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிறாங்க. ஸோ ஐடியா என்னன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபினான்ஷியல் சிஸ்டமை கிரியேட் பண்ணும். செகண்ட் வேர்ல்டு வாருக்கு முன்னாடி என்ன ஆகுது, ட்ரேட் வார்லாம் நடக்குது. ஒவ்வொரு நாடும் என்ன பண்றாங்க, அவங்களோட கரன்சியை டிவாலுவேட் பண்றாங்க. டிவாலுவேட் பண்ணா என்ன ஆகும், எனக்கு ஒரு எக்ஸ்போர்ட் அட்வான்டேஜ் கிடைக்கும்ல, அதுக்காக நாடுகள்லாம் அவங்களோட கரன்சியை டிவால்யூ பண்றாங்க. சாரி, டிவால்யூட் இல்ல, டிவால்யூ பண்றாங்க. அது கடைசியில் என்ன ஆகுது, செகண்ட் வேர்ல்டு வார்ல கொண்டு போய் விடுது. இந்த மாதிரியான தவறுகள் நடக்கக்கூடாது. ஒரு ப்ராப்பரான ஸ்டேபிளான கரன்சிலாம் இருக்கணும், எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ்லாம் ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பிரெட்டன் வூட்ஸ் சிஸ்டமை கொண்டு வராங்க. இந்த சிஸ்டம் பொறுத்தளவுல கோல்டு வந்து டாலரை பேக் பண்ணுது. அந்த சிஸ்டம் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கரன்சிஸ் இருக்கும்ல, அவங்களோட கரன்சியை டாலர் பேக் பண்ணுது. ஸோ எல்லாத்தையும் ஓவராலா பேக் பண்றது கோல்டு. ஆமா, அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு. அதுக்கப்புறம் 71 என்ன ஆகுது, அந்த சிஸ்டமுக்கு ஒரு முடிவு கட்டுறாங்க. டாலரோட கோல்டுக்கு இருந்த இந்த கனெக்ஷனை உடைச்சிடுறாங்க, டீகப்பிள் பண்றாங்க டாலரையும் கோல்டையும். நிக்சன் பீரியட்ல அதை பண்றாங்க. அது ஏன் பண்றாங்கன்னா, வியட்நாம் வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் பெரிய பொருளாதார சிக்கல் அமெரிக்காவுக்கு ஏற்படுது. போர் இருந்தா பெரிய பொருளாதார சிக்கல் வரும். அதுவும் அது சாதாரண போர் இல்ல, அமெரிக்காவுக்கு பெரிய பின்னடைவு ஏற்படுத்தின ஒரு போர். ஸோ நிறைய பணம் தேவைப்படுது. நம்ம ஆளு நிக்சன் என்ன பண்றாரு, நிறைய கரன்சியை பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். இவங்க நிறைய கரன்சியை பிரிண்ட் பண்ணும்போது நேச்சுரலா என்ன ஆகும், இன்ஃபிளேஷன் மற்ற நாடுகளுக்கும் வர ஆரம்பிக்கும். ஏன்னா மற்ற நாடுகளோட கரன்சியும் டாலரோட அசோசியேட் ஆயிருக்கு, டாலர் தான் அதை பேக் பண்ணுது. ஸோ இப்போ ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுதுன்னா, மற்ற நாடுகளுக்கு டாலர் மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கோல்டு ரிசர்வ்ஸ் இருக்கு இல்லையா, அதை தாண்டி அதிகமா டாலர் பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ அமெரிக்காக்காரங்களுக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல மற்ற நாடுகள் பொறுக்க மாட்டாங்க, அவங்க நம்ம கரன்சி கூட டாலரை வாங்கிடுவாங்க, சாரி கோல்டை வாங்கிடுவாங்கன்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம டாலரை தூக்கி போட்டுட்டு கோல்டு பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, கோல்டை கேட்பாங்கன்ற சூழல் வரும்போது கோல்டுக்கும் டாலருக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த கனெக்ஷனை உடைச்சிடுறாங்க. பிரெட்டன் வூட்ஸ் சிஸ்டமுக்கு ஒரு முடிவை கொண்டு வராங்க. ஸோ பிரெட்டன் வூட்ஸ் சிஸ்டமுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தாலும்
டாலரும் கோல்டும் இன்னைக்கும் ட்ரெடிஷ்னலா அது ஒரு கனெக்ஷன் ரெண்டுக்கும் இருக்கு. இன்னைக்கும் நம்ம கோல்டு வந்து டாலர் வச்சு தான் பிரைஸ் பண்றோம். எப்படி ஆயில பிரைஸ் பண்றோம், ஒரு பேரல் ஆயிலுக்கு இவ்வளவு டாலர் தானே பிரைஸ் பண்றோம். ஸோ அதே மாதிரி கோல்டையும் நம்ம டாலரை வச்சுதான் நம்ம பிரைஸ் பண்றோம். ஸோ இப்ப டாலர் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா நேச்சுரலா மற்ற நாடுகள்லாம் அதிகமான பணத்தை கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படும். ஸோ இப்ப டாலர் நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. டாலர் ஸ்ட்ராங் ஆக நம்ம நிறைய ருபீஸ் கொடுக்க வேண்டியிருக்கும், அப்புறம் பிரிட்டிஷ்காரன் நிறைய பவுண்ட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்போ கோல்டு வந்து அவனுக்கு நல்ல ஆப்ஷன் இல்லை. மற்ற இன்னும் வேற பெட்டர் ஆப்ஷன்ஸை நோக்கி அவன் போக ஆரம்பிக்கிறான். மற்ற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலான்னு அவன் பார்க்குறான். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். டாலர் ஸ்ட்ராங்காக இருக்கிறது இந்த வீழ்ச்சி இருக்கு இல்லையா, கோல்டோட ப்ரைஸ் கம்மியாகுது இல்லையா, அதுக்கான முக்கியமான ஒரு காரணம். அது போக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் அதிகப்படியாகவும் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பாயிண்ட் வரைக்கும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நமக்கு வேல்யூ கொடுக்குது, கரெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ப்ராஃபிட்டுக்காக நம்ம இன்னும் நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ப்ராஃபிட்டுக்காக, ஷார்ட் டேர்ம் கெயின்ஸுக்காக நிறைய பணத்தை போட்டு டக்குன்னு எடுக்கணும்னு யோசிப்பாங்கல்ல, அவங்க ஒரு பாயிண்ட் டக்குன்னு பணத்தை எடுத்துருவாங்க. எடுக்கும்போது டிராப் ஆகுது. அப்புறம் டிராப் ஆகுறத பார்க்கும்போது மற்றவங்களும் விற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ இன்னும் கொஞ்சம் கூட கீழே போகும்போது சொல்லி நிறைய பேர் விற்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அது ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் தான். இது ஒரு கரெக்டான ஒரு ஸ்டேபிளான இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அது நிற்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி நம்ம ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்லாம் கிடையாது, சொல்ல ப்ரிடிக்ஷன்ஸ்ல இன்வால்வ் ஆக விரும்பல அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இப்ப தங்கத்தோட விலையை பொறுத்தளவுல ஸ்டேபிளா இல்ல, சில மாதங்கள் கண்டினியூஸா தங்கத்தோட விலை அதிகரிச்சுட்டு இருந்தது. அப்புறம் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்க்கும்போது தங்கத்தோட விலை டிராப்பும் ஆயிருக்கு. ஸோ அந்த வகையில தங்கத்தோட விலை குறித்த செய்திகளை தெரிய வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. தங்கத்தோட விலை பத்தின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். இப்போ இன்னொரு எனக்கு பேசிக்கா அந்த கேள்வி உண்டு. என்னன்னா, தங்கம் தான் உலகத்துல பொருளாதாரத்தை நிர்ணயிக்குது அப்படின்றீங்க. தங்கம் யார் வச்சிருக்காங்களோ அவங்க தான் பெரிய நாடு அப்படின்ற மாதிரி. அப்படின்னா தங்கம் கிடைக்கக்கூடிய ஆப்பிரிக்கா தானே இன்னைக்கு, ஆப்பிரிக்கா அந்த பகுதி தானே அந்த ஒரு பெரிய பொருளாதார நாடா இருந்திருக்கணும். ஆனா அவங்க ஏழை நாடா இருக்காங்களே. தங்கம் கிடைக்கக்கூடிய நாடு பணக்கார நாடா இருக்குன்றதை விட தங்கம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் பணக்கார நாடா இருப்பாங்க. ஸோ யார்கிட்ட தங்கம் அதிகமா இருக்கு? USA. ஒரு காலம் வரைக்கும் இப்பதான் ஒட்டுமொத்த உலகத்துல தங்கத்துல 50% மேல யூஎஸ்ல தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்பதான் கொஞ்சம் அது கம்மியாயிருக்கு, அந்த சூழல்லாம் மாறி இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாலரே அவன் கோல்டு வச்சு தான் பேக் பண்ணியிருந்தான். இன்ஃபேக்ட் டாலருக்கு இந்த ப்ராமினன்ஸ் இருக்கு பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டாலர் டாமினன்ஸ் இருக்கு பாருங்க, அதுக்கு வித்திட்டதே பிரெட்டன் வூட்ஸ் சிஸ்டம் தான். ஸோ கோல்டை யூஸ் பண்ணி டாலரை பேக் பண்ணி தான் அவங்க டாலரை ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கரன்சியா மாத்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு குளோபல் கரன்சியா மாத்திருக்காங்க. எல்லாரும் அதை டிபெண்டா இருக்காங்க. ஸோ அந்த வகையில நீங்க கோல்டை உற்பத்தி பண்றீங்களான்றது மேட்டர் கிடையாது, கோல்டு யாருக்கிட்ட இருக்குன்றதுதான் மேட்டர். ஸோ கோல்டு அமெரிக்கா கையில் இருக்குன்னா அவன்கிட்ட பவர் இருக்கு. நீங்க உற்பத்தி பண்ணாலும் உங்க கையில இருந்து பறிச்சு உள்ள கொண்டு வரதுக்கான கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்கு. ஏதோ ஒரு ரூட்ல அங்கிருந்து பிடிங்கி கொண்டு வரதுக்கான கெப்பாசிட்டி அவன்கிட்ட இருக்கு. இப்ப கல்ஃப்ல வந்து என்ன கிடைக்குது, அவங்க அதை வச்சு இன்னைக்கு அவங்க பெரிய ஒரு பொருளாதார நாடா மாறி இருக்காங்க. சவுதி அரேபியா, குவைத்து, துபாய், இது போன்ற பெரிய பெரிய நாடுகள் இவங்க எல்லாமே கல்ஃப்ல என்ன கிடைக்குது, என்ன மட்டும் தான் அவங்களுடைய வளம், மற்றபடி பெருசா ஒன்றும் இல்லை, அதை வச்சு தான் பில் பண்ணியிருக்காங்க. அதே போல தங்கத்தை வச்சு ஆப்பிரிக்க நாடுகள் அவங்களுடைய பொருளாதாரத்தை பில் பண்ணிருக்கலாம்ல, ஏன் அதை பில் பண்ண முடியலையா, என்ன மிஸ் பண்ணிட்டாங்களா, எப்படி அதை பார்க்கறது? மிடில் ஈஸ்டும் ஆப்பிரிக்காவும் ரொம்ப டிஃப்ரெண்ட் நான் பார்க்குறேன். இப்ப நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம், ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாத்த விடவும் முக்கியமான வளம் எது நம்ம பேசியிருக்கோம், ஹியூமன் ரிசோர்ஸ். மனித வளம் தான் எல்லா வளங்களை விடவும் முக்கியமான ஒரு வளம். ஸோ மனித வளம் எங்க ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கோ அந்த நாடுகள் செழிப்பா இருக்கும். இன்னைக்கு பிரிட்டன் எடுத்துப்போம், பெரிய இயற்கை வளம்லாம் ஒன்றும் பிரிட்டன்ல கிடையாது. ஆனா ஒரு காலத்துல உலகத்தையே ஆண்டவங்க அவங்க இல்லையா, ஒரு 25% லேண்ட் மாஸ் அவங்க கண்ட்ரோல் கீழே வச்சிருந்தாங்க. ஸோ அது காரணம் என்னன்னா மனித வளம் வந்து ரொம்ப முக்கியம். ப்ரொடக்டிவா இருந்தாங்க, டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருந்தது, இண்டஸ்ட்ரியலைசேஷன் அங்கே கொண்டு வந்தாங்க. ஸோ அதுதான் ஒரு பொருளாதாரத்தோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது ஆப்பிரிக்காவையும் மிடில் ஈஸ்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா மிடில் ஈஸ்ட் ட்ரெடிஷ்னலா கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருந்திருக்கு. ஒட்டுமொத்த உலகத்தையுமே எடுத்துக்கோங்களேன், எடுத்துக்கிட்டீங்கன்னா வெள்ளைக்காரன் டாப்ல இருப்பான், செகண்ட் லேயர்ல எல்லோ ஸ்கின் சைனாக்காரன் ஜப்பான்காரன் செகண்ட் லேயர்ல இருப்பான், தேர்ட் லேயர்ல பாத்தீங்கன்னா ப்ரௌன் ஸ்கின் இந்தியா, பாகிஸ்தான், மிடில் ஈஸ்ட் இவங்கெல்லாம் நம்ம தேர்ட் லேயர்ல, ஃபோர்த் லேயர்ல ஆப்பிரிக்கா பிளாக்ஸ் இருப்பாங்க. இந்த லாஜிக் இந்தியாவுக்குள்ளேயும் அப்ளை ஆகும், ஆப்பிரிக்காவுக்குள்ளேயும் அப்ளை ஆகும், எல்லா கண்ட்ரிலையும் அப்ளை ஆகும். இதே லாஜிக் இந்தியாவுக்குள்ளேயும் அப்ளை பண்ணுங்க. இந்தியாவில் பணக்காரங்களா இருக்கவங்க எல்லாம் மோஸ்ட்லி என்ன கலர்ல இருக்காங்க?
ஒயிட்டா இருப்பாங்க. கருப்பா இருக்கவங்கலாம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பெரிய செல்வந்தர்களா இருக்க மாட்டாங்க. நீங்க சிம்பிள் ஒரு நல்ல பணக்கார ஒரு மாலுக்கு போங்க, நல்ல எக்ஸ்பென்சிவான ஒரு மாலுக்கு போங்க, அங்க இருக்க ஆட்கள்லாம் நிறைய பேர் ப்ரெடாமினன்ட்லி ஒயிட் ஸ்கின்டா இருப்பாங்க, லைட்டர் ஸ்கின்டா இருப்பாங்க, வெள்ளையா இருப்பாங்க. நம்ம ஊர்லயே சொல்றேன். இதே நீங்க ஒரு ஏழைகள் வாழக்கூடிய ஒரு குடியிருப்புக்கு போங்க, அங்க டார்க் ஸ்கின் வந்து நிறைய பார்ப்பீங்க. ஆப்பிரிக்காவுக்கு நீங்க போங்க, ஆப்பிரிக்காவுக்கும் போனீங்கன்னா லைட் ஸ்கின்டு ஆப்பிரிக்கன்ஸ் இருப்பாங்கல்ல, ரொம்ப டார்க்கா இல்லாம லைட் ஸ்கின்டா இருப்பாங்கல்ல, அவங்க பார்த்தா பணக்காரர்களா இருப்பாங்க. ரொம்ப டார்க் ஸ்கின் ஆப்பிரிக்கன்ஸ் பாத்தீங்கன்னா ஏழைகளா இருப்பாங்க. இது அமெரிக்காலையும் அப்ளை ஆகும். ஸோ ஒன்னு குளோபல் ஆர்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒயிட் மேல இருக்கு, பிளாக் கீழே இருக்கு. ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் அதே லாஜிக் அப்ளை ஆகும். ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் போனீங்கன்னா அந்த கலர் லாஜிக் இருக்கு பாருங்க, அது அப்படியே கரெக்டா அங்க அப்ளை ஆகும். ஸோ நான் சொல்ல வர்றது என்னன்னா, ட்ரெடிஷ்னலாவே ஆப்பிரிக்கா வந்து இந்த நான் சொன்ன சிஸ்டம்ல கீழே இருக்கு. ஸோ அவங்க மிடில் ஈஸ்டோட கம்பேர் பண்ணும்போது ப்ரொடக்டிவா அந்த அளவுக்கு ப்ரொடக்டிவா அவங்க இல்லை. அது மேபி கோல்டு ஒரு கான்ட்ரிபியூட், மேபி அவங்க கோல்டை கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கலாம், அதெல்லாம் செகண்டரி. பட் இப்போ நீங்க கோல்டை உங்ககிட்ட இருக்கக்கூடிய கோல்டை ப்ராப்பரா யூஸ் பண்ணணும்னா முதல்ல உங்களோட ஹியூமன் ரிசோர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அமெரிக்காக்காரன் இங்க வரைக்கும் வந்து திருடிட்டு போக முடியுது, மற்ற நாட்டுக்காரன் திருடிட்டு போக முடியுதுன்னா அது காட்டக்கூடிய விஷயம் என்ன? அமெரிக்கான்ல வெள்ளைக்காரன் வந்து திருடிட்டு போறான்னு காட்டக்கூடிய விஷயம் என்ன? அவனுக்கு கப்பல் இருக்கு, ஆயுதங்கள் இருக்கு, டெக்னாலஜி இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களோட கோல்டு மட்டும் திருடல, உங்களோட மக்களையும் சேர்த்து திருடிட்டு போறான். திருடக்கூட இல்லை, உங்ககிட்ட இருந்து விலைக்கு வாங்கிட்டு போறான் அவன். ஸ்லேவரி அப்படிதானே, நம்ம நினைக்கிற மாதிரி ஊருக்கு வந்து தூக்கிட்டுலாம் போக மாட்டான். அங்க ஸ்லேவ் மார்க்கெட்ஸ் எல்லாம் இருக்கும் ஆப்பிரிக்கால, அங்க இருக்கக்கூடிய ஸ்லேவ் மார்க்கெட்ஸ்ல பணத்தை கொடுத்து வாங்கிட்டு போவான். இன்னைக்கு நம்ம ட்ரேட் பண்ற மாதிரி ரொம்ப சாதாரணமா ட்ரேட் பண்ணுவான். இதெல்லாம் அவனால ஏன் பண்ண முடியுதுன்னா அவன்கிட்ட சுப்பீரியர் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸ் இருந்தது, டெக்னாலஜி இருந்தது, ஆயுதங்கள் இருந்தது, கப்பல் இருந்தது, இதெல்லாம் இருக்கும்போது அவனால இந்த விஷயங்கள் பண்ண முடியுது. ஸோ இங்க பிரச்சனை என்னன்னு பாக்குறேன்னா, ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா இல்லை. வெள்ளைக்காரங்களோட மேன் பவர் இன்னும் கொஞ்சம் கூட அட்வான்ஸ்டா இருந்தது அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். எப்பவுமே எனக்கு இந்த நம்பிக்கை உண்டு, வெறும் எண்ணெயால மட்டும் அவங்க டெவலப் ஆனாங்க, இல்ல இவங்க தங்கத்தை சரியா யூஸ் பண்ணல, அவங்க ஆயிலை யூஸ் பண்ணாங்க, இல்ல இந்த ரிசோர்ஸ் இந்த நாட்டுல இருக்கனால பயங்கரமா டெவலப் ஆயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த லாஜிக் அப்ளை பண்ணோம்னா அதெல்லாம் பிரிட்டனுக்குலாம் அப்ளை ஆகாது. பிரிட்டன்ல பெரிய நேச்சுரல் ரிசோர்ஸ்லாம் ஒன்றும் பெருசா கிடையாது. ஆனா அவன் பாருங்க இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான் பாருங்க. நேச்சுரல் ரிசோர்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணோம்னா நிறைய நாடுகளுக்கு பார்த்தோம்னா இன்னும் அதிகமா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி ஆப்பிரிக்காவுக்கு, இந்தியாலலாம் இன்னும் நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸ்லாம் தாண்டி ஒரு நாட்டோட வளர்ச்சி வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் சார்ந்து இருக்கு. ஸோ நம்ம டெவலப் பண்ண வேண்டியது ஹியூமன் ரிசோர்ஸ். அவங்கள நம்ம டெவலப் பண்ணிட்டோம்னா அட்வான்ஸ்டான ஒர்க் இருக்கு பாருங்க, டெக்னாலஜி சார்ந்த வேலையா இருக்கலாம், இந்த ஏஐ எல்லாம் இப்ப கொண்டு வராம பாருங்க, அந்த மாதிரி விஷயங்களை யாருக்கு பண்ண முடியுதோ அவங்க தான் பவர்ஃபுல்லான நாடா இருப்பாங்க, பவர்ஃபுல்லான மக்களாகவும் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தோம்னா மோஸ்ட்லி யூரோப்பும் அமெரிக்காவும் வெள்ளைக்காரன் வந்து அங்க இருக்கான். இப்போ ஏஐ எடுத்துக்கோங்க, ஹெவியா இன்வெஸ்ட் பண்றாங்க. உள்ளதுலயும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஏஐ தான் அட்ராக்ட் பண்ணுது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது காரணம் என்னன்னா ஃபியூச்சர்ல பெரிய பூம் இருக்குன்னு எல்லாம் நம்புறாங்க. ஸோ தேவைக்கு அதிகமா அங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. தேவைக்கு அதிகமா அந்த இண்டஸ்ட்ரியில எல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா சம்பாதிக்கிறது யார் சம்பாதிப்பா? அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, ஐடி செக்டர் இருக்கு, அதுல ஏஐ பார்த்தோம்னா டாப்ல இருக்கு. அந்த இடத்துல நம்ம இருந்தாலும் நிறைய சம்பாதிக்கலாம். நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்றது நம்ம இன்னும் ஹுண்டாய் அது தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இன்னும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போல. ஸோ அங்கதான் சிக்கல் இருக்கு. ஆப்பிரிக்காவுக்கும் அதான் சிக்கல்னு பாக்குறேன். நமக்கும் அதான் சிக்கல், ஆப்பிரிக்காவுக்கும் அதான் சிக்கல், எல்லாருக்கும் அதான் சிக்கல். ஓகே, திரும்ப தங்கம் வருவோம். என்ன குறையுமா, எப்படி பாக்குறீங்க? இப்போ மக்களுக்கு எதனா நிம்மதியா ஒரு வார்த்தை சொல்லுங்க. நம்ம வந்து அதான் ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து நம்ம ரொம்ப கவனமா பேசணும் இதை பத்தி பேசும்போது. ஏன்னா நம்ம பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது. நம்ம ஒரு உண்மை என்னன்னா, நம்ம இந்த யூடியூபர்ஸா இருக்கலாம், நம்ம இந்த ஊடகவியலாளர்கள்லாம் சொல்றோம்ல, நம்ம எதுலையுமே எக்ஸ்பர்ட் கிடையாது. எல்லாத்துலயுமே லைட்டா நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருப்போமே தவிர நம்ம பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. எக்ஸ்பர்ட்ஸ்னா ஒவ்வொரு ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட்டா சில பேர் இருப்பான், அதை மட்டுமே டீப்பா அவன் படிச்சு ஒர்க் பண்ணிருப்பான். நம்ம ஊர்ல நிறைய நேரங்கள் எக்ஸ்பர்ட்ஸுமே பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கிறது இல்லை. பட் எக்ஸ்பர்ட்னா அதுதான், ஒரு ஃபீல்டை ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்றது. ஸோ நம்ம அந்த மாதிரியான ஆட்கள் கிடையாது. அதனால ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் நம்ம கொடுக்க முடியாது. ரெண்டாவது, எக்ஸ்பர்ட்டே நினைத்தாலும் பெரிய ஆக்யூரேட்டான ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் கொடுக்க முடியாது. பட் ஹிஸ்டாரிக்கலாக நம்ம பார்க்கும்போது கோல்டோட ப்ரைஸ் வந்து கரன்சிஸ் மாதிரிலாம் டக்குன்னுலாம் வீழ்ந்தது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெர்மன் கரன்சி வந்து கம்ப்ளீட்டா வேல்யூ இழந்துச்சு. ஒரு லோஃப் ஆஃப் பிரெட் வாங்கணும்னா ஒரு கூட நிறைய நம்ம கரன்சியை தூக்கிட்டு போகணும், குளிருக்கு ரொம்ப குளிரா இருக்கும்போது அதுல தப்பிக்கிறதுக்கு ரூபா நோட்டை எரிப்பாங்கலாம் சொல்லுவாங்க.
அப்புறம் ஒரு பாயிண்ட்ல பிரிண்ட் பண்றது காசு இல்லைன்னு சொல்லி ஒரு சைடு மட்டும் பிரிண்ட் பண்ணி அடுத்த சைடு வெள்ளையா விடுவாங்கலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான நிலைமை கோல்டுக்கு என்னைக்குமே வராது. கோல்டு ஓரளவுக்கு நான் சொன்ன மாதிரி கோல்டோட சப்ளையை வந்து இயற்கை கண்ட்ரோல் பண்ணுது. ரூபா நோட்டு மாதிரி பிடிச்ச மாதிரிலாம் பிரிண்ட் பண்ணி அடிச்சு தள்ள முடியாது. ஸோ அதனால கோல்டோட டிமாண்ட் எப்பவுமே இருக்கும். கோல்டோட ப்ரைஸ் என்னைக்குமே டிராஸ்டிக்கா டிக்ரீஸ் ஆகாது. ஹிஸ்டாரிக்கலா இதை நம்ம பார்த்துருக்கோம். பல ஆயிரம் ஆண்டுகளா இதுதான் சூழல். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் கோல்ட ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாக்குறாங்க. எல்லாம் அங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ அதனால இப்ப பிரைஸ் கீழே இறங்குதுன்னா இது ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் தான். அதை தாண்டி கீழே போய்கிட்டே இருக்கும். இது இந்த ஸ்டாக் மார்க்கெட் கதை கிடையாது. இது திரும்ப மேலே ஏறுமோ இல்ல பெருசா வீழாது. மேபி இன்னும் கொஞ்சம் கூட கீழே போலாம், எனக்கு தெரியல. ஆனா ஓரளவுக்கு ஸ்டேபிளைஸ் ஆயிரும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல. படால்னு கீழே வரைக்கும் போகாது. இப்போ ஒன்றும் பெருசா வேல்யூ இறங்கலங்க கோல்டுக்கு. பயங்கரமா ஏறி இருக்கு, கொஞ்சம் கீழே இறங்குது, அவ்வளவுதான். ஸோ அது வேல்யூ ஒன்றும் பெருசா டிக்ரீஸ்லாம் ஆகல. ஸோ அதனால இதை வந்து பெரிய பெரிய வீழ்ச்சியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கிடையாது கோல்டு. ஓகே, மக்கள்கிட்ட பணம் இருந்தா கோல்டு வாங்குவாங்க, மற்ற விஷயங்கள்லாம் வாங்குவாங்க. இப்போ 1 லட்ச ரூபா ஒரு பவுன் விற்கும் பொழுது தங்க கடையில நகை கடையில வந்து கூட்டம் குறையாம தான் இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட பொருளாதாரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? எப்படி பாக்குறீங்க இதை? பெரிய பிரச்சனை அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, கோரிக்கையோ அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஊர் டிஃப்ரெண்ட்ங்க. நமக்கு என்னன்னா எப்பவுமே கோல்டு மேல ஒரு அட்ராக்ஷன் நம்ம மக்களுக்கு உண்டு. கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச மக்களா இருந்தா நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் எந்த காலகட்டத்தில் எங்க இன்வெஸ்ட் பண்ணா கரெக்டா இருக்கும். சில காலகட்டங்களில் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா சேஃப், அதுக்காக கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம மக்களுக்கு இந்த லாஜிக்லாம் அப்ளை. நம்மளை பொறுத்தளவில் கல்யாணம்னா நம்ம கொஞ்சம் நகையை போடணும். இன்ஃபேக்ட் இப்போ நம்ம ஊர்ல பார்த்தோம்னா ஒவ்வொருத்தங்களும் நம்ம ஒரு பேங்க் நடத்திட்டு இருக்கோம் வீட்டில். எல்லாம் சாதாரண ஒரு மிடில் கிளாஸா இருந்தா கூட ஒரு 30-40 பவுண்ட் கோல்டு வச்சிருப்பாங்க. கொஞ்சம் ஒரு அப்பர் மிடில் கிளாஸா இருந்தா 100 to 200 வச்சிருப்பாங்க வீட்டில். ஸோ இவ்வளவு பணம் 100 to 200 பவுண்ட்ஸ்னா என்னாச்சு? 1-2 கோடி ரூபாய். நீங்க சொன்ன கணக்கு வச்சு, எனக்கு எக்ஸாக்டா பிரைஸ் தெரியல, நீங்க சொன்ன கணக்கு வச்சு பார்த்தா 1-2 கோடி ரூபாய். அது 30-40 பவுண்ட்ஸ்னா 30-40 lakhs. அது இவ்வளவு பணத்தை நம்ம கோல்டு வடிவில் நம்ம வீட்டில் வச்சுட்டு இருக்கோம். நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு எக்கானமியா இருக்கணும்னா இவ்வளவு பணம் வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறது நல்லது இல்லை. சேவிங்ஸ்னு ஒன்று இருக்கணும்ல. அப்போ சேவிங்ஸ்னு இருக்கணும். ஆனா இதை தாண்டி இவ்வளவு பணத்தை நான் சும்மா வச்சிருக்கேன்னா, இப்ப இந்த படம் பார்த்தேன், இந்த குருவா அம்பானியோட லைஃப் பத்தி ஒரு படம். அதுல அவர் என்ன பண்ணுவாரு, அம்பானி என்ன பண்ணுவாரு, அந்த படத்துல அம்பானியான்னு தெரியாது, பட் ஏதோ ஒரு கேரக்டர் குருபாயா அவர் பேரு. படம் பார்க்கல, நானும் பெருசா பார்க்கல, கொஞ்சம் சீன்ஸ் தான் பார்த்தேன். அதுவும் லைட்டா தான் ஞாபகம் இருக்கு. அதுல ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுவாரு, டவுரி கிடைக்கும்னு நினைக்கிறேன், கோல்டு ஏதோ கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதை வச்சு பிசினஸ் பண்ணுவாரு. ஸோ அப்ப விஷயம் தெரிஞ்ச ஒருத்தனுக்கு, தொழில் தெரிஞ்ச ஒருத்தனுக்கு கோல்டு வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போறதுக்கு யூஸ் ஆகுது, இன்வெஸ்ட்மெண்ட்டா மாறுது. அப்ப நம்ம வீட்டுல சும்மா கோல்டு தூங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் என்ன? நம்மளுக்கு தெரியல, நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, நமக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி தெரியல, இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி தெரியல, போயிடுச்சுன்னா என்ன பண்றது. இன்னைக்கு ஒரு வீடியோ, ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ, ஒரு பெரிய பிசினஸ் மேன்ட்ட ஒரு யூடியூபர் கேட்கிறாரு, பணத்தை பத்தி அவரு கேட்கிறாரு, பணத்தை நீங்க எப்படி பாப்பீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, பணத்தை வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி பார்ப்பாங்க. ஏழைகள் பணத்தை எப்படி பார்ப்பாங்கன்னா அவங்களோட பில்லெல்லாம் பே பண்றதுக்கான ஒரு டூலா பார்ப்பாங்க. கரண்ட் பில்லை பே பண்றது, வீட்டு ரெண்ட்டை பே பண்றது. ஸோ பணம்னா அவங்களுக்கு அவ்வளவுதான். மிடில் கிளாஸா இருந்தாங்கன்னா பணத்தை நான் எப்படி சேவ் பண்ணலாம், பணத்தை எப்படி இங்க போடலாம் அங்க போடலாம், இந்த மாதிரி விஷயங்களை மிடில் கிளாஸ் யோசிப்பாங்க. ஆனா ஒரு பிசினஸ் மேன் எப்படி யோசிப்பான்னா, பணத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணி எப்படி நான் அதிகமா பணம் எடுக்கலாம்னு யோசிப்பான் பிசினஸ் மேன். ஸோ அவன் கையில பணம் இருக்குன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட், அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் நிறைய காசு எடுக்கலாம்னு யோசிப்பான். ஸோ அந்த புரிதல் நமக்கு இருந்து நம்ம வீட்டில் கோல்டு தூங்காது. ஸோ எல்லார் வீட்லையும் கோல்டு தூங்கிட்டு இருக்குன்னா அது கேபிட்டல். நம்ம நாட்டுக்குன்னு ஒரு கேபிட்டல் இருக்கும், அதை ஃபுல்லாக நம்ம எடுத்து சேஃப்ல பத்திரமா வச்சிருக்கோம், தூங்கிட்டு இருக்கு கேபிட்டல். இப்போ அந்த பணத்தை ஃபுல்லாக நம்ம பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா பேங்க் அப்புறம் இன்னொருத்தனுக்கு கடன் கொடுப்பாங்க. அது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் அது ஏற்படுத்தும். அப்கோர்ஸ் அதுல ரிஸ்க்கும் இருக்கு. நம்ம பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது எனக்கு ரிஸ்க் இருக்கு. ஆனா ஓவரால் ஹொலிஸ்டிக்கா ஒரு மேக்ரோ பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது இந்த பணம் எல்லாமே ஒரு பேங்க்ல வந்து உட்காருதுன்னு வச்சுக்கோமே, அப்ப பேங்க்குக்கு எவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நிறைய பணத்தை லெண்ட் பண்ணலாம், நிறைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்ம எக்கானமியை கூட்டிட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுவும் ஒரு ஃபேக்டர். 1930s சொன்னேன்ல, FDR வந்து பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் வந்து பிரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் கோல்டை பேன் பண்ணாருன்னு சொன்னேன்ல, இந்த லாஜிக்கும் அங்க அடங்கும். எல்லாம் பதுக்கி வைக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அதனால எல்லாம் பணத்தை வெளில கொண்டு வாடா அப்படின்றது தான். ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு.
முடிச்சுக்கலாம். இதுக்கு மேல என்ன கேட்கறதுன்னு எனக்கும் இதுல தெரியல. ஏன்னா தங்கம் வந்து ரொம்ப இந்த பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயம். அதனால இதோட எண்டு கொண்டு வரலாம். நம்மளும் பேச வேண்டியதை பேசிட்டு தான் நினைக்கிறேன். ஆமா. நிறைய விஷயங்களை நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.